நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தமும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா அல்லது தூஷிக்கப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அநேக வேளையில் பொது இடங்களிலோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நாம் பேசும் வார்த்தைகள், நாம் சிந்திக்கும் சிந்தனைகள், இன்னும் அநேக காரியங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாறாக தூஷிக்கிறதுக்கு ஏதுவாக அநேக வேளையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளை ஆரம்பிப்போம். எதை செய்தாலும் அது ஒரு சிறு காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் எதை செய்கிறதற்கு முன்பாகவும் சற்று சிந்தித்து விட்டு நிதானத்தோடு, ஜெபத்தோடு, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடு நாம் செய்யும்போது கண்டிப்பாக அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.